ஐபிஎல் 2025 தொடர் பெரும் எதிர்பார்ப்புக்கு இடையே மார்ச் 22ஆம் தேதி கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் தொடங்குது. நடப்பு சாம்பியன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியை எதிர்கொள்ளுது. இந்த போட்டிக்கு முன்பா பிரம்மாண்டமான ஐபிஎல் தொடக்க விழா கலை நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கு. இதுல பாலிவுட் பிரபலங்களான நடிகை திஷா பதானி நடனமாட இருக்கார். பிரபல பாடகி ஸ்ரேயா கோஷல் இசை நிகழ்ச்சியும் இருக்கு. ரசிகர்களை கவரும் வகையில இந்த கலை நிகழ்ச்சிகளுக்காக பிரம்மாண்டமான ஏற்பாடுகளை ஐபிஎல் நிர்வாகம் செஞ்சிருக்கு. இந்த சூழல்ல இந்த முறை ஒரே ஒரு மைதானத்துல மட்டும் ஐபிஎல் தொடக்க விழா கலை நிகழ்ச்சிகளை நடத்தாம ஐபிஎல் போட்டிகள் நடைபெறும் 13 மைதானங்கள்லயும் முதல் போட்டியின் போது கலை நிகழ்ச்சிகளை நடத்த ஐபிஎல் நிர்வாகம் முடிவெடுத்திருக்கு. அதன்படி சென்னை சேப்பாக்கம் மைதானத்திலையும் ஐபிஎல் 2025 தொடருடைய தொடக்க விழா கலை நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோதும் மார்ச் 23ஆம் தேதி இந்த கலை நிகழ்ச்சிகளையும் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கு. ஐபிஎல் வரலாற்றில் மிக பெரும் பலம் வாய்ந்த இரு அணிகள் மோதும் இந்த போட்டிக்கு முன்பா நடக்க இருக்கக்கூடிய கலை நிகழ்ச்சிகள் மீது பெரும் எதிர்பார்ப்பு இருக்கு. தமிழ் திரையுலக சேர்ந்த பிரபல இசையமைப்பாளர்கள்ல ஒருவர் மற்றும் நடிகர் நடிகைகள் கிட்ட இது பற்றின பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சிருக்கு. விரைவில் அவங்கள யார் அப்படிங்கிறத சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகம் தரப்புல அதிகாரப்பூர்வமா அறிவிக்க இருக்காங்க. இசை நடனம் அப்படின்னு ரெண்டும் சேப்பாக்கம் மைதானத்துல களை கட்ட இருக்கு. கூடவே தல தோனியுடைய ஆட்டமும் இருக்கிறதால இந்த போட்டிக்கு உலகம் முழுவதும் ஐபிஎல் கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த போட்டியை நேர்ல காண்பதற்கான டிக்கெட் விற்பனை நேற்று தொடங்கி சில நிமிடங்கள்லேயே விற்று தீர்ந்துடுச்சு. இதனால தொலைக்காட்சி மற்றும் ஜியோ ஹாட்ஸ்டார் ஆகியவற்றில் நேரலையாக கண்டுகளிக்கலாம். ஜியோ சிம் பயன்படுத்துவர்கள் இலவசமாகவே இந்த போட்டியை பார்க்கலாம். மற்ற நெட்வொர்க் சார்ந்த வாடிக்கையாளர்கள் ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஐபிஎல் போட்டிகளை கண்டுகளிக்க பல சலுகைகளை அந்த நிறுவனம் அறிவிச்சிருக்கு.